ஒரு பையன் தீய வழியில் சென்று அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியல. நல்ல படித்த பையன். என்னிடம் வரும்பொழுது அப்போ சொன்னேன், வேறு எதாவது எழுத சொல்லுவேன், வேறு என்ன அதே தான் ஹார்ஸ் பவர் ஹெவியாக கொடுப்பேன். அதெல்லாம் எழுதும் போகும்போதே கையெல்லாம் அப்படி இப்படி மேலே நீங்கள் இப்படி எழுதிட்டு கையை இன்னொருத்தர் கையை வைக்கட்டும். என்ன பெரிய மேட்டர்னா, நான் ஒரு 3.5 வருஷம் எழுத சொன்னேன். ஏனென்றால் இவன் இப்போ சரியாகிவிட்டான். நான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் பேரண்ட்ஸை, 3.5 வருஷம் எழுதுனவங்க விட்டுறாதீங்க, விட்டுட்டா திருப்பி அவன் தொடர்ந்துருவான். அதனால் அப்படின்போது நல்லா என்ன பண்ண, ஒரு 6, 7, 8 மாதம் எழுதுனா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் வேலைக்கு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 6, 7, 8 மாதம் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த பையன் ரீஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன் காரணம், வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்து உள்ளேன். இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோம் அப்படி என்றால், நாம் தான் சொல்லுகிறோமே, ஃபார்மேட் நியூமராலஜி அசாத்திய செயல்களை நிறைய புரிந்திருக்கிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிறது. அவங்கவுங்க தேவை என்னவோ, அதனால தான் சில பேருக்கு பார்க்கணும், பார்க்கக்கூடாது, செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறது நான் கேட்டு உண்மையை சொல்ல பண்ண அதை நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் கூடயே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும், தூரமாக இருந்து பார்த்தா புரியாது. இன்னும் இந்த மொபைலில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்ப சொல்வேன். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு பதில் சொல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம், அவங்களுக்கு உத்தரவு வரணும். அது உண்மை, அது அந்த தான் நான் பார்ப்பேன். அதேமாதிரி திருமணம் பொறுத்த சில பேர் கேட்பாங்க, அவங்க மேரேஜ் தேதி கேட்பாங்க. அவங்க 2 பேருக்கு பொருத்தம் இருந்தால் தான் நான் திருமண தேதியவே கொடுப்பேன். பொருத்தம் இல்லைனாக்க தெரிஞ்சு நான் கொடுக்க மாட்டேன், சாரின்றேன், சாரின்றேன். ஆமாம், அது எனக்குள்ளே ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அது நான் கொடுக்குறதில்ல. சாரி சார், பொருத்தம் இல்லை, அதனால் நான் கொடுக்கல. சரி, பரவாயில்ல. இப்போ சப்ஜெக்டை வருவோம். என்ன சப்ஜெக்ட் என்றால், சமீபத்தில் ஒருவர் தீய பழக்கங்களில் எப்படியோ தீய பழக்கத்தில் போயிட்டார். ஏன் போனார், எதுக்கு போனார் நம்ம கேட்க முடியாது. பறந்து விரிந்த உலகத்தில் நாம் கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான வழிமுறையை தேடிக்கிறணும். மற்றவர்கள் நமக்கு 1000 வழியை காட்டுவார்கள். காட்டுறவர்கள் நல்ல வழி காட்டுறார்களா, தீய வழி காட்டுறார்களான்னு நாம் தான் புரிந்து கொண்டு நடக்கணும். நல்ல வழியை காமித்தால் தொடரலாம், தீய வழி காமித்தால் வேண்டான்னு ஒதுங்கணும். அதையும் தொட்டிங்கன்னா அதுவும் தொடர்ந்துடும். அது அப்படி ஒரு பையன் தீய வழியில் சென்று அவனால் அதிலேருந்து வெளியே வர முடியல. நல்ல படித்த பையன். அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்லியும் அவங்களுக்கு, ஏன்னா பெரியவங்களுக்கு சொல்லிட்டா செய்ய போகிறான். அதில் ஒரு கட்டத்தில் அடிக்ட் ஆகிட்டு அவனால் அதிலேருந்து வெளியவே வர முடியலை. எவ்வளவோ அவர்கள் முயற்சி பண்ணுறார்கள். அப்புறமா திருப்பி என்னிடம் வரும்பொழுது அப்போ சொன்னேன், வேறு எதாவது எழுத சொல்லுவேன், வேறு என்ன அதே தான் ஹார்ஸ் பவர் ஹெவியாக கொடுப்பேன். இன்றைக்கி நிறைய இருக்குது. ஆண்களும் பெண்களும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறார்கள், அடிமை ஆகிடுறார்கள். ஆனால் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறோம். ஆகிட்டா என்ன செய்கிறது, வெளியே வர்றதுக்கு உண்டானது பார்க்க வழி தேடணும். இது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், நாம் நினைப்பது போன்று நம்ம ஆள்ற இங்கே தான் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். உலகம் முழுவதும் இருக்குது. அப்பொழுது இந்த ஹார்ஸ் பவர் உள்ள பெயர் சொல்கிறேன் பாருங்கள், அது இதுக்கு தான் ஹெவியாக கொடுப்பேன். நான் அதெல்லாம் எழுதும் போகும்போதே கையெல்லாம் அப்படி இப்படி மேலே நீங்கள் இப்படி எழுதிட்டு கையை இன்னொருத்தர் கையை வைக்கட்டும், அப்படியே சூடு மேலே அப்படி தெரிக்கும். அப்படி கொடுப்பேன் பேரை. அதெல்லாம் ஹெவி ஹார்ஸ் பவர் கொடுத்துட்டு அந்த பழக்கத்துலேருந்து அவங்களை வெளியேற்றிடலாம். அப்படி கொடுத்துட்டு அந்த பையனுக்கு கொடுத்தேன். முதல்ல அவன் எழுதலாம், அந்த கண்டிஷனில் இல்லையே. அவன் எழுதிட்டா தான் தெரிஞ்சிருவோன்னு நினச்சிக்கிட்டு அவன் எழுத மாட்டான். அதனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுத்தேன், எழுதினார்கள். ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அந்த பையனை அதை மறந்துட்டான். மறந்துட்டு தன்னை வேலைக்கு போகிறேன்னு சார், நான் தான் அனுப்ப வேண்டான்னு. நான் வேலைக்கு போகிறேன்னா, இப்போ அனுப்பாதீங்க, இன்னும் ஒரு மாதம் இருக்கட்டும், பிறகு அனுப்பலாம். ஏன்னா திடீர்னு அவனுக்கு வரட்டும், இன்னும் வரட்டும். 1 மாதம் இருக்க வச்சுட்டு 3 மாதம் நல்லா, 2 மாதத்தில் அவன் ஓகே, அதை மறந்துட்டான். 3ஆம் மாதம் ரொம்ப வெரி வெரி கிளியரு. அப்புறம் அந்த பையனை அவனே எழுதுறதுன்னு சொன்னான். அவனே எழுதுனா அதில் அப்போ இங்கே என்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன். இதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர தேவையில்லை. ஆமாம், இது உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க, எல்லாம் நேர்லேயே வர முடியும். சில விஷயங்கள் அப்படி வரணும். நானும் கூப்பிட்டேன். அவனும் இல்லையா இப்போ நார்மலாகிட்டேன், இல்லை அதெல்லாம் விட்டுட்டேன், தவறு தான், அப்படி இப்படின்னு கதை சொன்னான். சரி விடுன்ட்டேன். எழுதுனா போனான். போயிட்டு என்ன பெரிய மேட்டர்னால், நான் ஒரு 3.5 வருஷம் எழுத சொன்னேன். ஏனென்றால் இவன் இப்போ சரியாகிவிட்டான். நான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் பேரண்ட்ஸை, 3.5 வருஷம் எழுதுனவங்க விட்டுறாதீங்க, விட்டுட்டா திருப்பி அவன் தொடர்ந்துருவான். அதனால் அப்படின்னும்போது
நல்லா என்ன பண்ண ஒரு 6, 7, 8 மாதம் எழுதுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் வேலைக்கு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 6, 7, 8 மாதம் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த பையன் ரீஸ்டார்ட் பண்ணிட்டான், திரும்பியும் ஆரம்பிச்சிட்டான். அதில் கவனம் அங்கே போயிடுச்சு. ஏன் காரணம், எழுதுறதை விட்டுட்டாங்க. அந்த பையனை விட்டுட்டான், இவங்களும் அவனை ஃபாலோ பண்ண விட்டுட்டாங்க. என்னென்னு கேட்டாக்கா அவன் தான் இப்போ சரியாயிட்டேன்னுட்டு. இவங்களுக்கு தெரியாமல் திருப்பி பழைய மாரி ஆகிட்டு பழைய ஸ்டேஜுக்கு வந்துட்டான். நான் கேட்ட பேர் எழுதியிருக்க மாட்டேங்க போல தெரியுது என்ன. ஆமாம், ஏன் இல்லை வந்து சரியாயிட்டேன்னு. நான் தான் உங்களுக்கு 3 வருஷம் சொன்னேன்னு. அப்போ ஒரு விளக்கம் சொன்னேன், அதை நீங்களும் கவனிங்க. இவன் ஏற்கனவே சாப்பிட்டது உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, அது இப்போ வெளியே ஏறணும் இல்லையா? அது உள்ளுக்குள்ளே தானே இருக்கும். அது எப்படி வெளியே போயிடுச்சுன்னு யார் சொன்னால்? அது டோட்டலாக வெளியேறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அது ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் இல்லையா? அது திருப்பி அவனை பழைய இது கொண்டு வந்துடும்ல, கேட்கும் இல்லை? அதுக்கு தான் அது 3 வருஷம் எழுத சொன்னாக்க ஃபுல்லாக பாடியை கரெக்டாக பக்காவாக்கியிருக்கோம். அப்புறமா திருப்பி அப்புறம் அவங்கள சத்தம் போட்டு திருப்பி எழுத வச்சு திருப்பி செகண்ட் ரவுண்டு போய் அவனை எழுத வச்சுட்டு சரி பண்ணிவிட்டு. இதில் தகவல் என்னன்னாக்கா, நாங்கள் சொன்னால் எவ்வளோ காலம்னா அந்த காலத்துக்கு எழுதணும். அதில் ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா அது உடம்புக்குள்ளே இருக்குது இல்லையா? அது அப்புறமா திருப்பி எழுதி அதை சரி பண்ணி இன்றைக்கி ஓகே நார்மலாக அவனுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்த இருக்கான்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண சொன்னேன் நான். ஏன்னா நாளைக்கு திருமணம்னு அவன் போகும்போது அது வந்து அப்படியே அந்த பிள்ளைக்கு பாஸ் ஆகிடக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இவனுக்கு நல்லா தரவாக்கிட்டு அப்புறமா பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏஜை கடக்க வச்சேன். கடத்திட்டு எல்லாம் பக்காவாகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் கொடுத்தேன். தான் இருக்கும், எனக்கு 1 வருஷம் தான் இருக்கும், இன்னும் 1.25 வருஷம் தான் இருக்கும். ஆமாம், இதில் ரொம்ப இதாக இருந்தால் குழந்த கூட பிறக்காது, அது ஒன்று இருக்குல்ல. அவன் நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன், குழந்தெல்லாம் பிறக்காது, ஜாக்கிரதை, ஒழுங்காக இருந்தால் தான். ஏன்னா இதில் போயிடுச்சுன்னா அது எல்லாம் வீக்காகி போயிடும் இல்லைங்களா? என்ன சொல்கிறீங்க? ஸோ இன்றைக்கும் அதனால் வந்துட்டு நம்ம ஃபார்மல் நியூமராலஜி எப்படி ஒரு அபார சக்தியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். உண்மை அது. அதுக்கு தான் சொல்கிறேன், அது விஞ்ஞானம் கலந்தது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆமாம், ஏன்னா இது சர்வீஸோடு செய்கிறோம் நம்ம. அதனால் இனி கொடுத்துப்பட்ட தகவல் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது அவங்கவுங்களும் அவங்க மனசை தொட்டு பாருங்கள். இது வந்து சின்ன விஷயமாக எடுத்துக்க முடியுமா சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கேட்குறதுக்கு ஒன்றா சிம்பிளாக இருக்கும், சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். ஒரு வயசு வந்த பையன், வயசு வந்த பெண் பிள்ளை இருக்காங்க உலகம் ஃபுல்லாக, அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கணும். இது ரீசெண்டாக இப்போ நடந்தது. இதுக்கப்புறமா இன்னும் 2-3 பேர் ரயில் போயிட்டுருக்கு. அவங்க இன்னும் இது பண்ணலை, முடிக்கலை. இப்போ கோர்ஸ் முடிகிற மாதிரி கோர்ஸ் மாதிரி தானே இது. ஸோ இன்றைக்கி கொடுக்குற தகவல் கூட உங்களுக்கு புதுமையாகவும் ரொம்ப பிரமிப்பூட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாத்துக்கும் ஒரு தேவைப்படுற ஒரு மெசேஜ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மெசேஜாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.